வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி கோஸ் பொரியலுங்க. நான் சின்ன கோஸ் எடுத்திருக்கேன், நல்லா நீல வட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் கோஸ் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு பொன்னிறமாக வரட்டுங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு. இப்போ கோஸ் சேர்த்துக்கிறேங்க. கோஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. உப்பெல்லாம் கோஸோடு சேரட்டுங்க. கோஸ் நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. மஞ்சத்தூளோட கலர்லாம் சேர்ந்துருக்கு. நான் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கலைங்க, கழுவி சேர்த்ததுனால அதில் இருக்கிற தண்ணியை நம்மளுக்கு வடிஞ்சு வருங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. கோஸ் நல்லா வெந்திருக்குதுங்க, தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. நான் வந்து மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கனால சீக்கிரம் நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க. 50 கிராம் பாசி பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை சேர்த்தோம்னா நல்லா கோஸ் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், கொஞ்சம் குழகுழப்பாகவும் இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.